In the mix with DJ Joe. Crew Entertainment. DJ Joking. எங்கே இருந்து வாரீங்க? பிரான்ஸ்ல இருந்து. இப்போ பூனகடி மன்னங்களை அன்புடன் வரவேற்கின்றாரு. அப்போ இந்த வருஷம் எங்களோட ஊரில் தான் நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறீங்களா? அப்படி சொல்லலாம். செலிப்ரேட் பண்ணோன்னு தான் வந்திருக்கிறீங்க. உங்களோட சொந்த இடமா இது? அம்மா சொந்த இடம். ஓகே, அம்மாவோட இடத்துல செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களோட பிறந்த நாளுக்காக எங்கள்கிட்ட நிறைய கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யார் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க? தெரியும். யாரும் சொல்லணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பலையே. ஃப்ரெண்ட்ஸ் தான். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா? இல்லை, அப்படி யாருமே பாய்ஸ் அனுப்பல. அப்போ கேர்ள்ஸா? கேர்ள்ஸ் தான் அனுப்பியிருக்கிறாங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? அவங்களோட ஃப்ரெண்டா? ஃபாரின்ல இருந்து வரையில, இங்கே தான் ஸ்ரீலங்காலேருந்து தான் வந்திருக்கு. நீங்கள் இங்கே ஸ்ரீலங்கா வாரீங்கன்னு யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அனுப்பியிருக்கிறாங்க. யாருக்கு சொன்னீங்க நீங்கள் வாரது? மாமாவுக்கு சொன்னேன். யோசிச்சு சொல்லுங்க. அதே இல்லை, அவை கேர்ள்ஸ் தான், பாய்ஸ் இல்லை. கேர்ள் தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதுவும் ஸ்ரீலங்காலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. மிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு பாருங்க. தெரியலையா? சரி, எத்தனை வருஷம் நீங்கள் அங்கே போயிருந்தீங்க? நான் கடைசியாக 2014 வந்தேன். சரி, இங்கே உங்களுக்கு உங்களோட ரிலேட்டிவ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸில் நில்சனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவர் எங்கே இருக்கிறார்? ஃப்ரான்ஸில் இருக்கிறார். அதான் நான் சொன்னேன், ஃபாரின்லேருந்து வரேன்னு. தெரியும், அவங்க தான். இல்லை இல்லை, அவங்க அப்போ அவன் வந்துக்கிறான். பாப்பா இல்லை இல்லை, இங்கே இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. நிற்குள்ள ஒளிஞ்சிருமே இருக்கலாம்.
டயர்ல 24 மணி நேரம் பண்ணி நிறைய தூரம் டிராவல் பண்ணி ரொம்ப கஷ்டம் தானே இல்லை ஆனால் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு சொல்லி தான் ஆகணும். இந்த மிட் நைட்டில் உங்களுக்காக நின்று கேட்டு கொண்டே கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள கண்டிப்பாக சொல்ல தான் வேணும். சொல்லணுமே யார் எனக்கு ரொம்ப ஃபேன்ஸ் இருக்கு. நிறைய ஃபேன்ஸ் அப்போ நீங்கள் நிறைய யோசிக்கணும் யார் அனுப்பியிருப்பாங்க. சரி அப்போ அவைகிட்ட கேட்டு பாருங்க நீங்கள் அனுப்பிடுங்க. ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ சர்ப்ரைஸ் அனுப்பினதாங்க. ஆ நான் நிறு சொன்னா நீ கடையே நிக்கிற மாதிரி கிடக்கு. தேங்க்யூ நன்றி நன்றி. இவே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேமா? உங்களுக்கு தெரியுமா அவையில அனுப்பியிருப்பேன்? அதேதான் கன்ஃபார்மா ரொம்ப பிடிக்குமா அவைக்கு உங்களை? சரி கண்டிப்பாக அவங்க தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. சரி கேக் கட் பண்ண போறீங்க. அதுக்கு முதல் நீங்கள் அவங்களுக்கு இந்த தருணத்தில் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ரொம்ப தேங்க்ஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணோம் அந்த வருஷம் பர்த்டேக்கு. பட் எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் அங்கே இருந்து. அப்போ அங்கே போய் பாட்டி வைங்க அவங்களுக்கு. ஓகே ஓகே கேக் கட் பண்ணுவோம். உங்களை குட்டி பொண்ணுடா கூப்பிடுவாங்க. அவங்களோட பர்த்டே கேக்ல இருக்கு ஹாப்பி பர்த்டே குட்டி பொண்ணு. தேங்க்யூ எல்லாருக்கும். அதான மாடு மொபைல தான். பெரிய சர்ப்ரைஸ் தான், எதிர்பார்க்கல. இதுவும் என் ஃபர்ஸ்ட் கல்யாங்கட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஓகே 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 ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். சரியாக்கா, நீங்கள் இதே போலவே எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணுமெண்டு ஹாகி சர்ப்ரைஸ் சார்பாக நாங்களும் உங்களை விஷ் பண்ணுறோம். ஹாப்பி பர்த்டே டு யூ.